லக்ஷ்மி, புடவை சூப்பரா இருக்கு. அத்தை, அது அந்த புடவைய நான் இல்ல இல்ல அந்த துளசி இல்ல அவ கொடுத்தா. இல்ல அத்தை, அவதான். லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி, இரு இரு இரு. வைரவி, லக்ஷ்மியோட செலக்ஷன் சூப்பரா இருக்குல்ல? நான் கூட உனக்கு இப்படி ஒரு புடவைய எடுத்து கொடுத்ததே இல்ல. அத்தை, லக்ஷ்மி, ரொம்ப தேங்க்ஸ் லக்ஷ்மி. என்ன பைரவி, உனக்கு சாரி ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ஆமாங்க, கலரும் டிசைனும் ரொம்ப நல்லா இருக்குங்க. லக்ஷ்மி, இந்த கேக்க கொண்டு போய் நீ ஃப்ரிட்ஜ்ல வை. மார்னிங் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கணும். போமா, போ போ. விஸ்வா, நாளைக்கு காலையில கோயில்ல அம்மா தாலிக்கான பூஜை பண்ண போறேன். அதுக்காக உனக்கும் லக்ஷ்மிக்கும் புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். நீ லக்ஷ்மியை கூப்பிடு, நானே என் கையால உங்க 2 பேருக்கும் இப்பவே கொடுத்துறேன். ஏய், என்ன ஃபங்க்ஷன் நாளைக்கு காலையில தானே? இப்ப எதுக்கு லக்ஷ்மியை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? காலையிலே கொடுத்துக்கலாம். நீ முதல்ல நிம்மதியா படுத்து தூங்கு. ரெஸ்ட் எடுமா, நீ ரெஸ்ட் எடு. மாமா என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு. அவர் என்கிட்ட நைஸா பேசும்போது நான் உஷாரா இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். சிரிக்கிறியா துளசி? சிரிடி, சிரி, நல்லா சிரி. மாமாவும் நீயும் என்ன வச்சு செஞ்சிட்டீங்கல்ல. இரு, நான் என் அக்கா கிட்ட சொல்லி உன்னை ஏதாவது பண்ணல, என் பேரு கனகலட்சுமி இல்ல. அப்படியா? அப்போ வேணும்னா கெரகலட்சுமின்னு பேரை மாத்திக்கோ, உனக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா இந்த வீட்டுக்கு பிடிச்ச கெரகமே நீதான். என்னடா, ஐயர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா? அவர் ஓகே சொல்லிட்டாரா? ஏன்டா டென்ஷன் ஆகுற? ஐயர்கிட்ட உன் ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். முதல்ல யோசிச்சாரு, எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவரு. அதனால ஒரு வழியா பேசி சரி பண்ணிட்டேன். இப்ப வருவாரு, நீயும் ஒரு வாட்டி பேசி பாரு. சரிடா. வணக்கம் சாமி. வாங்கோ வாங்கோ. தம்பி சொன்னாரு மகாலட்சுமி பூஜை பண்ண போறது உங்க அம்மா, ஆனா அதுல ஏதோ ஆழ்வார்ட்ட பண்ண போறதா தம்பி சொன்னார். எனக்கு என்னமோ பயமா இருக்கு தம்பி. பெரிய வீட்டு சமாச்சாரம் வேற, இதுல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா. எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்றது தப்பு இல்ல, ஆனா நேக்கு மந்திரம் சொல்லி தான் பழக்கம், பொய் சொல்லி பழக்கம் இல்ல. சாமி, நீங்க மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க, பொய் சொல்ற வேலையை நான் பாத்துக்கிறேன். சாமி சன்னதியில வச்சு சொல்றேன், உங்க எண்ணம் நல்லா இருந்தா இந்த பூஜையும் நீங்க நினைக்கிறபடி நல்லபடியா நடக்கும். நான் வரேன். சரிங்க சாமி. ஓகேடா. சொல்லு விஸ்வா. துளசி, நான் எங்க ஐயர்கிட்ட பேசிட்டேன். எந்த பிரச்சனையும் வராது. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் அப்பா அம்மாவோட என் அப்பா அம்மாவையும் சேர்த்து நிக்க வச்சு நாம 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஆசீர்வாதம் வாங்குறது மட்டும் இல்ல விஸ்வா, அந்த தாலி தானம் முடிஞ்சதும் நான் தான்
என் கையால சுமங்கலிகளுக்கு தாலி தானம் பண்ணணும். அந்த லக்ஷ்மிய பண்ணவே விடக்கூடாது. சரியா? ம். அதுக்கு ஐயர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிடு. ஏதாச்சும் சொதப்பல் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். தாலிதான பூஜையா? அத்தை என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. நான் பண்ண வேண்டிய தாலிதானத்தை இவ பண்றதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காளா? எல்லாம் பக்காவா நடக்கும். நம்ம ஸ்ரீராம் தான் ஆள் மாறாட்ட வேலையை நடத்த போறான். நீ கவலைப்படாம இரு. நம்ம ஃபேமிலில நடக்கிற பிரச்சனைக்கு காரணமே அந்த ஆள்மாறாட்டம் தானே. என்ன சொல்ற துளசி? அதுவா, நேரம் வரும்போது உனக்கே புரியும். இது பாரு விஸ்வா, நீ சொன்னதை நம்பிதான் சிவகாமியையும் பார்த்திபனையும் கோயிலுக்கு வர சொல்லிட்டேன். இது மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுன்னா நம்ம கல்யாணமும் நல்லபடியா நடந்துரும். அதான் என்னோட டார்கெட். இதுதான் உன் டார்கெட்டா? உன் டார்கெட்டை நான் பிரேக் பண்ணி காட்டுறேன்டி. ஹலோ, இது ஒன்றும் மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லம்மா, வெறும் மகாலட்சுமி பூஜை தான். இத வச்சு நம்ம கல்யாணம் ஈஸியா நடக்கும்னு நினைக்காத. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான விஷயம். டே, நம்பிக்கை தாண்டா லைஃப். நாம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஜெயிக்கணும்னா முதல்ல நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வரணும். புரியுதா? சும்மா லவ் பண்ண மட்டும் போதாது. அதுல என்ன கஷ்டம் வந்தாலும் உறுதியா நின்னு ஜெயிச்சு காட்டணும். நம்ம லவ்ல ஜாதி பிரச்சனை, டவுரி பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, சமாளிச்சிடலாம். இங்க ஈகோ தான பிரச்சனையாவே இருக்கு. அதுவும் உறவுக்குள்ளேயே ஈகோ வந்திருக்கு. இதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல துளசி. ஒரே ஒரு உண்மையை சொன்னா அந்த ஈகோ உடைஞ்சு போயிடும். ஆனா சொல்லதான் முடியல. என்ன சொல்ற நீ? என்ன உண்மை அது? நேரம் வரும்போது உனக்கே தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்ப நீ போனை வை, நான் கோயிலுக்கு கிளம்பணும். நேரம் ஆயிட்டே இருக்குல்ல. பாய். என்னன்னு தெரியலையே, வர சொன்னாங்க, ஒருத்தரையும் காணோம். யார் நீங்கெல்லாம்? எதுக்காக இந்த இடத்துல நிக்கிறீங்க? சுமங்கலி பூஜையில கலந்துக்கிறதுக்காக எங்களை வர சொல்லிருக்காங்கம்மா. இந்த வீட்டுக்கு வர சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? துளசி தாம்மா எங்களை வர சொன்னாங்க. மொத்தம் 5 பேரை வர சொன்னாங்க. இப்ப 4 பேர் வந்திருக்கோம். இன்னொருத்தர் வந்துகிட்டு இருக்காங்க. என்னைக்கு பூஜை? இன்னைக்கு சாயங்காலமா? அம்மா, வணக்கம். வணக்கம். சரி, நீங்க உள்ள வாங்க. ம். வாங்க. வாங்க. அம்மா, அம்மா. அதோ வரேன் அஞ்சல. வந்துட்டாங்களா? துளசி அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே 5 சுமங்கலி பெண்களும் வந்தாச்சு. அத்தை, நான் சொன்னேன்ல, இவங்கதான் தாலிதானம் வாங்குறதுக்காக நான் அழைச்சிட்டு வந்த சுமங்கலி பெண்கள். சரி, நீ பூஜை ரூமுக்கு போய் பூவும் குங்குமச்சிமிழும் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. உட்காருங்க. உட்காருங்க. இல்ல இருக்கட்டுமா. என்னத்த திடீர்னு தாலிதானம் பூஜை அது இதுன்னு சொல்றீங்க?
அதுவா, நம்ம பெரியம்மா கோயிலுக்கு போயிருந்தப்போ 2 திருட்டு பசங்க அவங்க தாலி செயினை அறுத்துட்டாங்க. துளசி அம்மா தான் அவங்கள புடிச்சு. அஞ்சல, என்ன பண்றது? நடக்க கூடாதது நடந்து போச்சு. அதான் தாலி பாக்கியம் நிலைச்சு நிக்கணும்னு ஐயர் தான் 5 சுமங்கலி பெண்களுக்கு தாலி தானம் பண்ண சொல்லி பரிகாரம் சொன்னாரு. அதுக்காக தான் நான் இவங்களையெல்லாம் வர சொல்லியிருக்கேன். அத்தை, இங்க எடுத்துட்டு வா. என்ன, நீங்க எல்லாரும் கோயிலுக்கு வந்துருங்க. எப்போ எந்த டைமுக்கு வரணும்னு துளசி கிட்ட கேட்டுக்கோங்க. நீங்க வாங்கக்கா, போலாம். சரிம்மா. சரிம்மா. என்னக்கா, எங்க போயிருந்த? 2 நாளா வீட்டுக்கே வரல. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ பூஜைன்னு சொல்றாங்க, ஆனா அத்தை என்கிட்ட எதுவுமே சொல்லல. அந்த துளசி தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஊர்ல ஒரு சின்ன பஞ்சாயத்து, அத பைசல் பண்ணிட்டு வந்தேன். இங்க நடக்கிறதெல்லாம் நானும் பார்த்தேன். எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம், வா. போ. என்ன இது, புது புடவை மாதிரி இருக்கு? பைரவி அத்தை கொடுத்தாங்கக்கா. இத கட்டிட்டு தான் கோயிலுக்கு வரணும்னு சொன்னாங்க. ஆனா இந்த சுமங்கலி பூஜையை பத்தி அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல. அதான் எனக்கு ஏன்னே புரியல. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு லக்ஷ்மி. என்னக்கா சொல்ற? அந்த துளசி பைரவி அத்தையோட தாலி செயினை திருடங்கிட்ட இருந்து காப்பாத்தி கொடுத்திருக்கான். அதுக்குதான் அவளை வச்சே இந்த பூஜையை பண்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல, நன்றி கடன். அவ இந்த பூஜை பண்றதுக்கு என்ன எதுக்குக்கா கோயிலுக்கு வர சொல்றாங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த துளசி அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்கதான் இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்றாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமாக்கா, இன்னைக்கு காலையில கூட விஸ்வா மாமாவும் துளசியும் ஏதோ ஆள் மாறாட்டம், அப்புறம் எல்லாமே பக்காவா பண்ணியாச்சு அப்படி இப்படின்னு போன்ல பேசிட்டு இருந்தாங்கக்கா. அப்படியா? அப்படின்னா அவங்க வேற ஏதோ பிளான் பண்றாங்க. அந்த துளசி இந்த பூஜையை பண்ணிட்டா அவ ஜெயிச்சிருவா, நாம தோத்துருவோம். அதனால இந்த பூஜையை நாம நடத்த விடக்கூடாது லக்ஷ்மி. அப்படின்னா என்ன பண்ணலாம்? நீயே ஏதாவது ஐடியா சொல்ல. நீ கோயிலுக்கு வரமாட்டேன்னு பைரவி அத்தைகிட்ட போய் சொல்லு. நல்லதா போச்சுன்னு என்ன வீட்லயே விட்டுட்டு அவங்க கோயிலுக்கு போயிடுவாங்க. என்னக்கா நீ இப்படி ஒரு ஐடியாவை குடுக்கற? சரியான அவசர குடுக்கடி நீ. நான் சொல்ற மாதிரியே அத்தை கிட்ட சொல்லி துளசிய கோயிலுக்கு வர விடாம பண்ணு. என்ன?
இந்த ஐடியா ஓகே தான்க்கா. நான் அப்படியே சொல்லி அந்த துளசிய லாக் பண்ணிடுறேன். சரி. நான் முன்னாடி கோயிலுக்கு போய் அந்த சுமங்கலி பூஜையை கெடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்கறேன். அப்பா, வாமா துளசி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஏய் துளசி, என்னம்மா இது? அதான் கோவில்ல எங்க 2 பேர் கூட சேர்ந்து சிவகாமி பார்த்திபன் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போறல்ல, அப்புறம் என்ன இப்ப எதுக்குமா? ஓ, ரியாசலா? இல்லப்பா, பைரவி அம்மாவையும் சிவகாமியையும் ஒன்னா நிக்க வச்சு நானும் ஆசீர்வாதம் வாங்க போறது இதுதான் தடவை. இந்த முயற்சியில நான் ஜெயிக்கணும். அதுக்குதான் உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும்பா. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்குமா. கடவுள் உன் பக்கம் இருக்காருமா. அதனாலதான் பைரவியோட தாலி பறிப்போகாம நீ காப்பாத்தி கொடுத்துருக்க. அது மட்டும் இல்ல, முதல் தடவையா பைரவி உன்கிட்ட பூஜையை நடத்த சொல்லி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கா. பைரவி மனசுல இப்படி ஒரு மாற்றம் வரும், அதுவும் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா. எனக்கு தங்கச்சியா பிறந்த ஒரே காரணத்துக்காக சிவகாமி ரொம்ப வேதனையை அனுபவிச்சிட்டாமா. அவ சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். இன்னைக்கு நீ பண்ண போற முயற்சியில ஜெயிச்சிட்டா என்னை விட சந்தோஷப்பட போறவ உன் சிவகாமி தான். அவ உன்னை பெத்தவ இல்லைனாலும் பெத்தவளை விட மேல உன்னை பாத்துக்கிட்டவம்மா. இனிமேலாவது அந்த கடவுள் சிவகாமியை சோதிக்காம இருக்கணும். அதான் என்னோட ஒரே ஆசை. அப்பா, என்னடி இது? கடைசி நேரத்துல போய் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்ற? என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லு லக்ஷ்மி. என்ன லக்ஷ்மி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? எதுக்காக இப்ப வரமாட்டேன்னு சொல்ற? சொல்லு லக்ஷ்மி. இல்ல அத்தை, பூஜை பண்ண போறது அந்த துளசி. அப்புறம் நான் எதுக்கு கோவிலுக்கு வரணும்? இந்த பூஜை பண்ண போறது துளசின்னு உனக்கு யார் சொன்னா? அவதான சுமங்கலி பொண்ணுங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து வெத்தலை பாக்கு பூவெல்லாம் கொடுத்தா. அப்படின்னா இதுக்கு என்னத்த அர்த்தம்? அவதானே இந்த பூஜையை பண்ண போறா. அதனாலதான் நான் வரலன்னு சொன்னேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை. பைரவி, லக்ஷ்மி தான் வரலன்னு சொல்லிட்டால, விட்டுரு. நாம கோயிலுக்கு போய் பூஜையை நல்லபடியா முடிச்சிட்டு வந்துடலாம். வா. ஏங்க, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏண்டி, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த சுமங்கலி பூஜை முடிஞ்சதும் தாலி தானம் பண்ண போறதே நீதான்.